ஃபார் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தளபதியோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியில் வந்திருக்கு. அதோட ஜனநாயகம் அப்படிங்கிற டைட்டிலும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ட்ரெண்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ சரியான நேரத்தில் ஒரு சரியான தலைப்பை தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஜனநாயகம் அப்படின்னா மக்களுக்காக மக்களே, நமக்காக நாமே. அதாவது நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து மன்னர் ஆட்சிகள் தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு மன்னர் நாட்டாண்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்க மையன், அவங்க பேரன், அப்படி தொடர்ந்து மன்னர் ஆட்சிகள் தான் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. ஸோ சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் இந்த அரசை ஆளணும் அப்படிங்கிறது தான் ஜனநாயகம் அப்படின்றது. பட் ஆனால் இன்னைக்கு ஜனநாயகம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா எந்த இடத்துல போனாலும் பைசா இல்லாமல் எந்த விஷயமும் நடக்கிறதில்ல. ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனாலும் சரி, அரசு பஸ்ஸில் போனாலும் சரி, அரசாங்க சம்மந்தப்பட்ட எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பையனுக்காக இவர் பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போனால் இவர் பணம் கொடுக்கணும். அப்பா இறந்து போயிட்டாருன்னு பையன் டெத் சர்டிஃபிகேட் போனால் பணம் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த நாட்டில் எந்த வேலை நடக்குது. ஸோ ஜனநாயகம் அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு தேவைக்கு மிக பொருத்தமான ஒரு விஷயம். அதே இதில் இப்போ கரண்ட்டில் இருக்கிறது வந்து பணநாயகம் தான். பணம் தான் எதை தீர்மானிக்குது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சரியான தலைப்பை விஜய் சார் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ ஹெச்சி டைரக்ட் பண்ணுறாரு. மிகப்பெரிய அரசியல் படம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த டைட்டிலே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளாச்சு. அதோட இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த லுக்குங்கிற வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா 69, அதாவது விஜயோட 69 அப்படிங்கிற விஷயத்தை குறிக்குது. அதோட 25, 26 நடுவில் ஒரு தீப்பந்தம்ங்கிறதே வந்து இதை தீப்பந்தம்னு சொல்ல முடியாது, ஒரு ஜோதியாக எடுத்துக்கலாம். ஜோதி, அதாவது ஜோதி அப்படிங்கிறதே இருட்ட வெளிச்சமாக்குறது தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஜோதியை கொண்டு வந்து 26ல் பிரகாசம் இருக்கும் அப்படிங்கிற உறுதிப்படுத்த மாதிரி சொல்லியிருக்காரு. டைட்டிலும் சரி, ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு அரசியலை ஒரு மையக்கருத்தை சொல்லுது. அதாவது அரசியல் இருட்டா இருக்கு, இதை நான் வெளிச்சத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு ஜோதியை காட்டுறாரு. அதில் ஜனநாயகம் அப்படிங்கிற தலைப்பே வந்து இன்னைக்கு இருக்க பணநாயகத்தை முறியடிக்கிற மாதிரி விஷயத்த. ஆனால் ஜனநாயகத்துக்கு உண்மையான ஜனநாயகம் எது அப்படிங்கிறத ஒரு விளக்கம் சொல்கிற மாதிரி தான் இந்த டைட்டில் இருக்குது. இந்த டைட்டிலில் நம்ம எளிதாக கடந்து போக முடியாது. இந்த டைட்டில் வந்து அவ்வளோ ஒரு ஆழ்ந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. இது ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத படம் வந்த பிறகு பார்க்கலாம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ளான படம், மிகப்பெரிய அரசியல் திருப்பங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஜனநாயகம் அப்படிங்கிற டைட்டிலில் பப்ளி கூட ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஸ்டில் வந்து இருந்தது. இந்த செல்ஃபி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக ஒரு கண்டன போராட்டம் நடத்தினார். அந்த டைமில் அவர் ஆரம்பித்தார். அதுலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு டைமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றாரு. இப்போ மாஸ்டர் ஷூட்டிங் நெய்வேலியில் நடக்கும்போது கூட அதுக்கு முதல் நாள் அவர் வீட்டில் ரெடி வந்தது. அடுத்த நாள் அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் கேரவனில் ஏறி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ இவர் இந்த பஸ் மேலே செல்ஃபி எடுக்கிறது தொடர்ந்து ஒரு 4-5 வீடியோ வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட அர்த்தம் என்னன்னா, உங்களோட நான் நிற்கிறேன் அப்படிங்கிறத நேரடியாக சொல்கிறார். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களோட நிற்பேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் அது. ஒரு நடிகராக வரும்போது திரையுலகில் எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சினிமா விமர்சகர்களுக்கு தெரியும், சினிமா பார்வையாளர்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். கடுமையான விமர்சனங்கள், அந்த கடுமையான விமர்சனங்களை படிப்படியாக பொடிப்படியாக நொறுக்கி தள்ளிட்டு தான் இன்னைக்கு உச்சத்தில் இருக்காரு. ஸோ இதே மாதிரி இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மேலே விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதையும் படிப்படியாக பொடிப்படியாக உடச்சி தள்ளிடுவார் அப்படின்றது ஒரு சினிமா பார்வையான ஒரு பொது மனிதனா என்னோட நம்பிக்கை. ஏன்னா விமர்சனங்கள் வந்து எப்போவுமே காய்ச்ச மரத்தில் தான் கல்லடி விடுவோம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இவர் வளர்ச்சி பொறுக்காமல் எப்படி என்ன விஷயங்கள் சொன்னாலும் இவரோட எதிர் விமர்சனம் வந்தாவே இவர் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு அப்படிதான் அர்த்தம். ஒரு சினிமா நடிகராக இன்னைக்கு அரசியல் தளபதியாக, சினிமாவில் இளைய தளபதியாக இருந்தார், தளபதியாக மாறினார், இப்போ மக்கள் தளபதியாக மாறிருக்காரு. அதோட அர்த்தம் தான் அந்த செல்ஃபி விஷயம். உங்களோட எப்போ நிற்பேன் அப்படிங்கிறது தான் இதை மறைமுகமாக நேரடியாகவே சொல்லியிருக்காரு. ஒரு சினிமா பார்வையானா, ஒரு பொது மனிதனா, சினிமாவில் நான் கவனித்த வரைக்கும் சினிமாவில் சரி, அரசியலும் சரி, எப்போவுமே எது நடக்கணும் யாருமாலும் நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்ம ஒரு கருத்து சொல்லியிருப்போம், ஆனால் ரிசல்ட் வரும்போது அது வேற மாதிரி இருக்கும். சினிமா படங்களோட பார்த்தீங்கன்னா விஜய் சார் படங்கள் வந்து ஒவ்வொரு படங்களும் விமர்சனங்கள், கலைவான விமர்சனம் வந்து சரி, பாசிட்டிவாக வந்தாலும் நெகட்டிவாக வந்தாலும் சரி, அந்த வசூல் சொல்லுவாங்க வணிகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உச்சம் அடைஞ்சிக்கிட்டு தான் வராரு. ஸோ மக்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படி ஒரு நிலை அடையவே முடியாது. ஸோ இவரோட அரசியல் 25, 26 அந்த ஜோதி எப்படி பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிறத சரி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னா, சினிமாவில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்காரு. அரசியலே ஜெயிப்பார் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம சமீபத்தில் நடந்த மாநாட சொல்லலாம், பரந்தூர் செய்தியை சொல்லலாம்,
அப்புறம் பள்ளி மாணவர்களுக்காக இவர் ஒவ்வொரு தொகுதியும் தேர்ந்தெடுத்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க பரிசு வழங்கி உற்சாகப்படுத்தின விஷயத்தை சொல்லலாம். மக்களோட தொடர்ந்து நின்றுட்டு இருக்காரு. 26 மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்கு. அதுக்கு முன்னாடி இவரோட ஜனநாயக படம் மக்கள் மத்தியிலே எவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கிறதையும் பொறுத்திருந்து உங்களோட பார்க்க நானும் காத்திருக்கேன்.